Welcome to Nidhi Embroidery. Hi friends. இன்னைக்கு பார்க்க போகிற இன்னொரு புது டிசைன். ஸோ கிளாத்தில் வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து ரொம்ப சிம்பிளான லேயர், ஈஸியான லேயர். ஸோ 3 செயின் போட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு 3 செயின் போட ஆரம்பிக்கலாம். 3 செயின் போட்டு கிளாத் லாக் பண்ணிடலாம். இதே தான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கீழே வந்து துணி சுருங்காமல் இருக்கும். இந்த மாதிரி. ஸோ தென் 3 செயின் போட்டுட்டு திருப்பி கிளாத்தோடு லாக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வெறும் த்ரெட்டில் நம்ம போடும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து துணி சுருங்காமல் இருக்கும். கீழ் லேயர் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த லேயர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் அகைன் நான் வந்து ரைட் சைடில் இருந்து ஒரு க்ரீன் கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு லூப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக நான் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுறேன். ஸோ இப்போ வந்து க்ரீன் கலர் த்ரெட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒவ்வொரு 3 செயினும் ஒரு கேப்புன்னு சொல்லிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கேப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த கேப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு 4 டிசி போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கேப்பை விட்டுட்டு செகண்ட் 3 செயின் போட்ட கேப்பில் வந்து 4 டிசி டபுள் க்ரோஷா. டிசி அப்படிங்கிறது டபுள் க்ரோஷா தானே. ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா 3 த்ரெட் இருக்கும். 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். அதை தான் நம்ம டபுள் க்ரோஷான்னு சொல்லுவோம். ஸோ 4 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா போட்டுடலாம். பாருங்கள், 4 டைம்ஸ் நான் டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படியே ஹைட் வந்து டிஃபர் ஆகிட்டே வருது. தென் ட்ரிபிள் க்ரோஷா 4 டைம்ஸ் போட்டுடலாம். ட்ரிபிள் க்ரோஷாங்கிறது 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா 4 த்ரெட் இருக்கும். 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை, 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா ட்ரிபிள் க்ரோஷா அப்படின்னு சொல்லுவோம். 2 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும். இதை தான் நம்ம ட்ரிபிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷா போடணும், 4 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடணும். ஸோ ஹைட் வந்து பாருங்கள் அப்படியே லைட்டாக ஏறிட்டே வரும். இப்போது இதை கொண்டு போய் நம்ம வந்து 3rd கேப்பில் இருக்க கிளாத் லாக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு 3rd கேப்பில் இருக்க கிளாத் லாக்கில் உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், ஒரு கேப்போட நீட்டாக நம்ம போட்ட அந்த 4 டபுள் க்ரோஷா 4 ட்ரிபிள் க்ரோஷாக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். தென் 4th கேப்பில் 3 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். 3 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கேன். இப்போது 5 தடவை செயின் போட்டுக்கலாம். 5 செயின் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷா 1 2 3 3rd ட்ரிபிள் க்ரோஷாவில் கீழேருந்து எண்ணிட்டு வாங்க. 1 2 3 3rd ட்ரிபிள் க்ரோஷாவில் உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 5 செயினை அதை டேர்ன் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணுவீங்க. பின்பக்கமாக இதை லாக் பண்ணுவீங்க. இப்போ திருப்பி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கேப், அந்த 5 செயின் கேப்பில் நம்ம பீடு வச்சு தைக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு குட்டி பீடு சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. 3 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ண போகிறோம். திருப்பி ஒரு பீடு, திருப்பி சிங்கிள் க்ரோஷா. அந்த 5 செயின் கேப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி ஒரு பீடு, திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு இந்த கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக அந்த கிளாத் லாக் வந்திருக்கும். 1 2 3 4th கேப்பில் இருக்க கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கு இல்லையா. ஸோ திருப்பி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 5th கேப்பில் திருப்பி 3 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. இப்போ 5 செயின்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி திருப்பி 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. டேர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பீடை விட்டுட்டு செகண்ட் பீடுக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் பீடை விட்டுட்டு செகண்ட் பீடுக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு கேப் கிடைக்குமா, இதே கேப்பில் இப்போ நம்ம பீடு வச்ச மாதிரி திருப்பி நம்ம வச்சுக்கலாம். டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு பீடு சிங்கிள் க்ரோஷா, பீடு சிங்கிள் க்ரோஷா, திருப்பி பீடு சிங்கிள் க்ரோஷா. 3 டைம்ஸ் வந்து நமக்கு பீடு வர மாதிரி இருக்கும். தென் அகைன் ஒரு பீடு வச்சுட்டு செகண்ட் பீடு இது சிங்கிள் க்ரோஷா, அகைன் ஒரு பீடு
வச்சுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா. இது கொஞ்சம் வித்தியாசமான டிசைன், ஒரே மாதிரி போடுறதுக்கு. திருப்பி இப்போ இந்த கிளாத் லாக்கில் கொண்டு போய் உள்ளே விட்டு ஒரு லாக் பண்ணிடலாம். கிளாத் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம். ஒரு ஆர்ச்சில் வந்து 2 பீட் லூப் மாதிரி இருக்கும். இப்போது 4 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த கேப்பு கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ். இப்போ இது ஃபஸ்ட்டு கேப், ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த கேப்பில் திருப்பி 4 DC 4 ட்ரிபிள் க்ரோஷா. இதே மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த போன டிசைன் மாதிரியே நம்ம அடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 4 DC போடணும். தென் 4 ட்ரிபிள் க்ரோஷா போடணும். ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம வந்து 2 2வாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ட்ரிபிள் க்ரோஷா முடித்ததுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு திருப்பி 2 லூப்பில் சின்ன சின்ன லூப்பில் வந்து நம்ம 3 டைம்ஸ் பீட் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நம்மளோட டிசைன் வந்து கொஞ்சம் குட்டியாக சிம்பிளாக க்யூட்டான டிசைன், வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ 5 செயின் போட்டுக்கலாம். 3 தடவை சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த கேப்பில் 5 செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ 3rd ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 3rd, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பீடு வைக்க போகிறோம். ஒரு பீடு வச்சு சிங்கிள் க்ரோஷா, அகைன் பீடு வச்சு சிங்கிள் க்ரோஷா, அகைன் பீடு வச்சு சிங்கிள் க்ரோஷா. இப்போது இங்கே கீழே இருக்க கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு 3 தடவை திருப்பி சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். 1 2 3 3 சிங்கிள் க்ரோஷா போட்டாச்சா? இப்போ திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 5 செயின்ஸ் போட்டுட்டு டர்ன் பண்ணாலும் சரி, டர்ன் பண்ணிவிட்டு 5 செயின்ஸ் போட்டாலும் சரி. இப்போது 2வது பீடுக்கு உள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க அடுத்த லூப்பு. இப்போது திருப்பி 3 பீடு வைக்க போகிறோம். பீடு வச்சுட்டு சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். ஒவ்வொரு பீடுக்கு ஒரு தடவையும் சிங்கிள் க்ரோஷா போட்டுடலாம். 3 பீடு வச்சதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு கீழே அந்த கிளாத் லாக்கில் கொண்டு போய் லாக் பண்ணிடணும். கிளாத் லாக்கில் லாக் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைன் இவ்வளோ தான். 3 செயின் போட்டு நம்ம வந்து திருப்பி அடுத்த கிளாத் லாக்கில் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு க்யூட்டான டிசைன் பீட் வச்சு இதில் வந்து நம்ம நடுவில் இருக்க கேப்பில் வந்து குச்சு கட்டிடலாம். 150 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். குச்சு கட்டினதுக்கப்புறம் இது ஒரு 300 to 400 வரைக்கும் நம்ம இதுக்கு சார்ஜ் பண்ண முடியும். இந்த டிசைனுக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன், பார்க்க அழகாக இருக்கும். ஒரு கிளாத்தோடு ஒட்டி நமக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது டிசைனோட நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.